இஃப்தார் சீரீஸ்ல இஃப்தார் பாக்ஸ் தான் வாங்க போறோம். பெரிய லெக் பீஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த நோம்பு கஞ்சி ஒரு டப்பா ஒரு ஆள் குடிச்சோம் அப்படின்னா நல்லா வயிறு ரொம்பிடும். ஆனா அளவு மட்டும் பாருங்களேன், அப்படியே அள்ளி போட்டு பிதுங்க வைக்கிறாங்க. அவன் கை காட்டுறத பாருங்க, அள்ளி போட்டுன்றாங்க. நம்ம அந்த லெக் பீஸ்ல இருந்து எடுத்துப்போம். அப்படி பிரியாணியை வச்சு அது என்னமோ அந்த இஃப்தார் டைம்ன்றனால பிரியாணி இன்னும் டேஸ்டா பண்ணியிருக்காங்க. அவ்வளவு எத்தனை பேர் பாக்குறீங்க நம்ம வீடியோஸை? யாராவது நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கஞ்சி எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம்ல. கூழு குடிக்க வேணா வர்றேன், குடுக்கறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலா கண்ணன் vlogs. இன்னைக்கு நம்ம இஃப்தார் சீரீஸ்ல இஃப்தார் பாக்ஸ் தான் வாங்க போறோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா SS ஹைதராபாத் பிரியாணில தான். எப்ப இஃப்தார் வந்தாலுமே SS ஹைதராபாத் பிரியாணில தான் ஃபர்ஸ்ட் வாங்குவேன். சோ இந்த வருஷம் வந்து நம்ம ஆல்ரெடி மண்ணடி ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் போட்டுட்டோம். இப்ப பாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து போட ஆரம்பிக்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நான் போறது இப்ப SS ஹைதராபாத் தான். கோடம்பாக்கம் பிரான்ச்ல தான் போய் வாங்க போறேன். வாங்கிட்டு இந்த வருஷம் ஏதாவது மாத்தி இருக்காங்களா இல்ல அதே தான் வச்சிருக்காங்களா, டேஸ்ட் எல்லாம் ஏதாவது மாறி இருக்கா, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன். சோ நீங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட இஸ்லாமிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். நீங்க கூட வாங்கி சாப்பிடலாம். இதெல்லாம் நம்ம வந்து வருஷத்துல ஒரு ட்ரிப் தானே கிடைக்க போகுது. சோ அதனால வாங்கி சாப்பிடுங்க. சரி வாங்க நம்ம போயிட்டு இஃப்தார் பாக்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இஃப்தார் பாக்ஸ் வாங்க வந்தாச்சு. 390 SS ஹைதராபாத்ல. ஸோ இதுல என்னெல்லாம் பிரியாணி இருக்கு, கஞ்சி இருக்கு, 65 டேட்ஸ், சமோசா, வாட்டர் பாட்டில், ஜூஸ் பாட்டில், இதெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத போட்டிருக்காங்க. 3 மணில இருந்து ஸ்டார்ட் ஆயிடுதான். ஸோ 3 மணிக்கே உங்களுக்கு கிடைக்குது, நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ தேஜாய்க்காக என்னென்னா ஃப்ரைடு சிக்கன் வாங்கியிருக்கோம். சார் வந்து வரும்பொழுதே SS ஹைதராபாத் போகிறீங்கன்னா ஃப்ரைடு சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டான். அதனால் அவருக்காக வந்து எக்ஸ்ட்ரா அதை வாங்குகிறோம். ஸோ பாக்ஸில் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டிலை வந்து கவர் உள்ளே போட்டுட்டாங்க. பாக்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சார் என்ன பண்றாருன்னா அவரோட சிக்கன் பீஸ் எடுத்துட்டு தனியா போயிட்டாரு. அவருக்கு இதெல்லாம் வேண்டாமா, அவருக்கு சிக்கன் தான் வேணும்னு எடுத்துட்டு விட்டாரு. சரி இப்ப இந்த பாக்ஸ்ல வந்து வழக்கம் போல என்ன அதே தான் கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலா பாக்ஸ் பார்க்க எனக்கு என்னங்க வழக்கம் போல இந்த பாக்ஸ் தானே, கொஞ்சம் பெருசா இருக்குமே அப்படின்னு கேட்டேன். இதுதான் எப்பவுமே கொடுப்போம் அப்படின்னாங்க. இதுலயே எல்லாத்தையும் அடுக்கிடுறாங்க. சமோசாலாம் வந்து நம்ம கேட்டதுக்கு அப்புறம் சுட சுட தான் போட்டு கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா சுட சுட சிக்கன் 65 போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சமோசா இருக்கு. இது மட்டனா சிக்கன் சமோசாவா அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து நோம்பு கஞ்சு அண்ட் பிரெட் அல்வா இருக்கு, ஆனியன் ரைத்தா, டேட்ஸ் இருக்கு, கத்திரிக்காய், கட் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஜூஸ் பாட்டில் மாசாலா கொடுத்துருக்காங்க அண்ட் நல்லா ஒரு ஃபுல் பாக்கெட்ல பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஒரு வாட்டர் பாட்டில். ஸோ இதுதான் வந்து இந்த பாக்கெட்ல இருந்தது. நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். சிக்கன் சமோசா, 65 பிரியாணி, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தட்டில் குட்டிக்கலாம். இதே மாதிரி 65ம் சூடாக தான் போட்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஒரு சின்ன லெக் பீஸ், ஒரு பெரிய பீஸ். இது வந்து கட் ஃப்ரூட்ஸ் அண்ட் இது வந்து பிரெட் அல்வா, கத்திரிக்காய், ஆனியன் ரைத்தா அண்ட் இது வந்து மட்டன் நோம்பு கஞ்சி. எனக்கு ஆக்சுவலாக அந்த கஞ்சிக்காகவே நான் வந்து SS ஹைதராபாத்ல வாங்குவோம். இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் கஞ்சி. எத்தனை பேர் பார்க்குறீங்க நம்ம வீடியோஸை? யாராவது நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கஞ்சி எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம்ல. கூழு குடிக்க வேணா வர்றேன், குடுக்கறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஓகே ஸோ இது வந்து மட்டன், ஐயோ ஆமாடி நல்லா பேக் பண்ணியிருக்காங்க, மட்டன் நோம்பு கஞ்சி. இது பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. ஒரு வருஷமும் 390 ருபீஸ்க்கு சிக்கன் பிரியாணியே கொடுக்குறாங்களே, என்ன SS ஹைதராபாத், ஒரு நாளாவது மட்டன் பிரியாணி கொடுக்கலாம்ல. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஆஹா, ஆனா அளவு மட்டும் பாருங்களேன், அப்படியே அள்ளி போட்டு அப்படியே பிதுங்க வைக்கிறாங்க. அவன் கை காட்டுறத பாருங்க, அள்ளி போட்டுன்றாங்க. இதுதான் ஹைதராபாத்ல வந்து ஒரு ஸ்பெஷல். நீங்க வந்து இந்த பிரியாணியை ஒரு 2 பேர் தாராளமா சாப்பிட்டுக்கலாம். ஓ இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெக் பீஸ் போட்டிருக்காங்க. ஆமாடா, ஒரு முட்டை, ஐயா அண்ட் கொஞ்சமா நம்ம வந்து பிரியாணி கொட்டிக்கலாம். ஓகே, இந்த பேரிச்சம்பழம் என்ன பாவம் செஞ்சுது, அதனால இதையும் கொட்டிடுறேன் தட்டுல. எல்லாத்தையும் பிரித்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம நோம்பு கஞ்சிலேருந்து போவோம். நான் தான் சொன்னல இங்கே நோம்பு கஞ்சி எப்படி இருக்குன்னா, இங்கே பாருங்களேன், இது மட்டன் நோம்பு கஞ்சி. மட்டனோட பீஸ் சின்னதாக தெரியுது. நல்லா ரைஸ் வந்து இதில் கொஞ்சம் நல்லா அதிகமாகவே போட்டிருக்காங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த நோம்பு கஞ்சி ஒரு டப்பா ஒரு ஆள் குடித்தோம் அப்படின்னா நல்லா வயிறு ரொம்பிடும். ஸோ இந்த வருஷம் ப்ரைஸ் ஜாஸ்தின்றாரு கண்ணன், எனக்கு மறந்து போச்சு. இந்த வருஷம் வந்து 390 போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டீங்க. நம்ம வந்து இந்த மட்டன் சமோசா க்ரன்ச்சியாக இருக்குது, சுட சுட போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க.
சூப்பராக பண்ணியிருக்காங்க. மட்டன் வந்து நல்லா மசிச்சு ஆனியனோட போட்டு நல்லா கிரன்ச்சியாக சுட சுட போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா சைட் டிஷ்ஷும் எல்லாமே வந்து எஸ்எஸ் ஹைதராபாத்தில் நல்லா செய்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து மண்ணடி போயிருந்தப்ப அங்கே நோம்பு கஞ்சி குடித்தோம் இல்லையா, அப்போ சொன்னாங்க நீங்கள் இந்த கஞ்சியில் வந்து அந்த சமோசா வந்து பிச்சு போட்டு சாப்பிடுங்க, இல்லை தொட்டு சாப்பிடுங்க, அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னாங்க. எனக்கு ஒரே ஒரு இதில் கொடுத்துட்டு எனக்கு அதில் பிச்சு போட வாட்டம் வரல அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணலாம், இந்த மட்டன் சமோசாவோட இந்த கஞ்சி அப்படி எடுத்து, ஆமாப்பா சூப்பராக இருக்குது. ஸோ அந்த மண்ணடி இஃப்தார் ஸ்நாக்ஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். அதில் சொன்னபடி தான் இப்போ நான் வந்து செய்கிறேன். இனி வேறு ஏதாவது ஒரு பாக்ஸ் வாங்கும் பொழுது சமோசாலாம் வாங்கி அதில் போட்டு சாப்பிடலாம். நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குல்ல, நல்லா இருக்குது. ஓகே, நம்ம லெக் பீஸ்லேருந்து எடுத்துப்போம். அப்படி பீஸை வச்சு அப்படி பிரியாணியை வச்சு, அது என்னமோ அந்த இஃப்தார் டைம்ன்றதுனால பிரியாணி இன்னும் டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அவ்வளவு வழக்கத்தை விட இன்னைக்கு எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதை ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் கவனிச்சிருக்கியாங்கன்னா இஃப்தார் டைம் வரும்பொழுதுலாம் எஸ்எஸ் ஹைதராபாத்தில் பிரியாணியோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்களேன், நல்லா வெந்திருக்கும், ரொம்ப விரையாக இருக்காது, காரம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் ஆக மாத்திரம் வந்து இந்த டைமில் செம்ம சூப்பராக இருக்குது. அண்ட் 65 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இப்போ அப்போ தான் நம்மளை நிற்க வச்சுட்டு சுட சுட போட்டு எடுத்துகிட்டு வராங்க. நல்லா இருக்கும், மசாலாவோட நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் முட்டை மொத்தம் நீங்கள் பிரியாணி வேறு லெவலில் இருக்குது. கத்திரிக்காயோட வேணால் கொஞ்சம் அப்படி போட்டு அப்படி ஒரு வாய் சாப்பிட்லாமா? வாவ், கத்திரிக்காயும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அது என்னமோ என்ன மாயமோ தெரியல, அந்த இஃப்தார் டைமில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சமைக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லை வாட்டர் மெலன், முலாம்பழம், கிரேப்ஸ், இந்த 3 ஃப்ரூட்ஸ் தான் போட்டிருக்காங்க. பப்பாளி கூட இருக்கா? ஓகே, பப்பாளி கூட இருக்குது. இங்கே வந்து ஒரு மாசா பாட்டில் இருக்குது, வாட்டர் பாட்டிலும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இல்லை சோம்பு இருக்குது. இது வந்து பல் குத்துற குச்சி, கறியெல்லாம் சாப்பிட்டு பல்லு குத்தணும். ஓகே, ஸோ இந்த வருஷம் சூப்பராக இஃப்தார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து மண்ணடி ஸ்நாக்ஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸே எஸ்எஸ் ஹைதராபாத் நம்மளோட ஃபேவரட் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பாக்ஸ் போடுறோம், அது ப்ரைஸ் எப்படி இருக்குது, அதில் என்னெல்லாம் ஐட்டம் கொடுக்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்க. வேற என்ன இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. ஸோ நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா ஸோ இதெல்லாம் கிடைக்குதா அப்படின்ட்டு அவங்களும் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. பாய் 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 பாய்.